பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்டி. வெளியே தானே போறீங்க, அப்படியே இந்த குப்பையை கொட்டிட்டு வந்துருங்க. எங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தது உனக்கு குப்பை கொட்டை தானா? ஆமா, உங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு பெற்றாங்க. என்ன எங்க அம்மா அமேசான்ல ஆர்டர் பண்ணாங்க. ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லாம என் தலையில கட்டி வச்சிட்டாங்க. கீதா சீக்கிரமா வெளியே சாப்பிட போலாம். எங்க நான் சட்டெல்லாம் மாத்தணும், கடுப்பா இருக்கே. பரவாயில்ல வா, இங்க கிட்ட தான் சாப்பிட போலாம். வா வா வா. ஷோ இவனை வச்சுக்கிட்டே சாப்பிடு சாப்பிடு. என்னடா பர்ஃப்யூம் இது, வாசம் கம கமன் தூக்குது. இம்போர்ட்டட் பர்ஃப்யூம். இங்க இந்த ஒரு இம்போர்ட்டட் பர்ஃப்யூமா? டாய்லெட்ல மாட்ட வேண்டிய கழுத்துல மாட்டி வச்சிருக்க. ஒழுங்கு மரியாதை தூக்கி போட்டு வந்துரு. மாமா, நீங்க அக்காவை என்னெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவீங்க? உங்க அக்காவையா? நான் தங்கம், வைரம், குட்டைச்சி, செல்லம், ஸ்வீட்டி இந்த மாதிரிலாம் கூப்பிடுவேன். ஓ, அப்பயும் மாமா அக்கா நம்பரை 7 ரன் சேவ் பண்ணிருக்கீங்க. சாம்பார் ஆப் எனக்கு. ஹலோ கோகுல், எங்க வீட்டுக்காருக்கு மத்த பொண்ணுங்களோட தொடர்பு இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு அவருக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்து பாருங்க. இருக்கஞ்செடி ஓரம் இறுக்கி பிடிச்ச என் மாமா, ஒரு உன்னைய போல உருகித்த வச்சேனே ஆமா. இறுக்கி பிடிச்ச இடத்துல எருக்கம்பாலை ஊற்றி கொண்டிருந்தீங்கன்னா உனக்கு இந்த அக்கப்போர் வந்திருக்குமா? நான் ஷாப்பிங்ல போயிட்டு வந்துட்டேனே. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். பின்னாடி இருக்கிற ஆசி இதுவா என் வீட்டுக்காரு? நீங்க என்ன ரொம்ப கூச்சப்படுறாரு? அப்படியா? இது பேர் சொல்றேன். ஏங்க கொஞ்சம் பேசுங்க. என்ன வெக்கப்படுறீங்கன்னு கேளுங்க. உங்க நம்பர் கிடைக்குமா? சாம்பார் ஆப் எனக்கு. அப்பாவுக்கு எனக்கும் சண்டை. அப்பா வந்து சமாதானப்படுத்துறதுக்காக எங்கன்னா கடை கூப்பிடுவாரு. சரியா, எங்கேயுமே போக கூடாது. கேஎஃப்சி போறோம், வரியா? நான்லாம் வரல. கைதி நீ வரியா? 2 நிமிஷம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பட்ஜெட் ஜாஸ்தியா போச்சு உங்களுக்கு. பில்டர் தான் வச்சிருச்சுக்கோ. படிக்கலன்னு வச்சுக்கோ ஒழுங்கா. ஒழுங்கா படிங்க. மனுஷன் டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாம கோவம் வரப்பட்டேன். சதீஷ், பசங்களை ஏமா அப்படி கத்துற? அதுங்களா பிஞ்சு நெஞ்சுங்கம்மா, பயந்துற போதுங்கம்மா. சரிம்மா. ஏய் நான் பரவாயில்லடா. என்னடி தோசை ஊத்துற மூஞ்சி மாதிரி? நீ மட்டும் ரவுண்டா தோசை சுத்துரு, நான் உன் கூடயே இருக்கேன். ரவுண்டா சொல்லனா டிக்கெட் புக் பண்ணி நான் ஊருக்கு போயிடுறேன். பேச்சு மாற மாட்டியா? பேச்சு மாற மாட்டேன். ஐயோ ரவுண்டா வரலையே. டிக்கெட் ஏர் இந்தியால போறதா எமிரேட்ஸ்ல போறதா? கல்லு தூக்கி மண்ணில. சாம்பார் ஆப் எனக்கு. டேய் கனவா, நீ உன்னை பத்தி என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கிட்ட. என்கிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இல்லையா? உன்கிட்ட கேட்க உன்னோட வீக்னஸ் பத்தி சொல்லு. வீக்னஸ்னு பெருசா எதுவும் இல்ல, ஆனா கோவம் மட்டும் டக்குன்னு வந்துடும். கோவமா? உனக்கா? அது எப்படி நீ டப்புன்னு வரும்? இப்படிதான். எல்லாரும் அவங்கவுங்க வைஃப் சொல்ற பேச்சு கேட்டு தான் நடப்பாங்க. ஏன்னா ஒரு வைஃப் சொல்றத கேட்டாதான் லைஃப்ல ஒரு பையன் ஜெயிக்க முடியும். நீ ஏன்னா தோணான்னு இருந்தீங்கன்னா உன்னால உருப்பிடவே முடியாது. இனிமேலாவது அட்லீஸ்ட் நான் சொல்றத செய். எதுனா ஒன்று பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன கேளு, அதுக்கப்புறமா போய் பண்ணு அதை. சரியா? சரி. சொல்லு. வயிறு கலக்குது, போய் பண்ணலாம். ஆண்டி, ஆண்டி
வாமா, என்ன விசேஷம்? அண்ணி நாங்க வீடு கிளம்ப வச்சிருக்கோம், கண்டிப்பா வந்துருங்க. சரி, 2ஆம் தேதியா? ரொம்ப சந்தோஷம். நான் ஊர்ல இருக்க மாட்டேனே. அப்படியா ஆண்டி? சரி பரவாயில்ல விடுங்க, நீங்க எங்க வேணா போங்க, ஆனா நான் செஞ்ச போய் எனக்கு திரும்ப செஞ்சுட்டு போங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, வந்து டேஸ்ட் பார்த்துட்டு ஓகேவான்னு சொல்லுங்க. வீட்ல லெமன் இருக்கா? இருக்கு. எடுத்து 2ஆ கட் பண்ணு. எவ்வளவு சிக்கன் போட்டிருக்க? 1/2 கிலோ. 1/2 கிலோனா 1 டம்ளர் தண்ணியில 1/2 லெமன் புளிஞ்சு விடு. 1.5 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு சின்ன பிஞ்சு சால்ட் கலந்து கொடு. இந்தாங்க. பெர்ஃபெக்ட். இது ரொம்ப கேவலமா இருக்கு, தூக்கி குப்பையில போட்டு வேற ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏங்க என்கிட்ட பேசவே மாட்டேன். நமக்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜம் தானே. நமக்குள்ள எப்ப சண்டை வந்தாலும் என் மேலே தப்பே இருந்தாலும் நீயே வந்து சாரி கேட்டு என்கிட்ட பேசிடுவ. இப்ப என்னன்னா 2 நாளா என்கிட்ட பேசாமே இருக்க. ஏதோ நேற்று இருந்த கோவத்துல 2 அடி எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டேன். அதுக்காக என்கிட்ட 2 நாளா பேசாமையா இருப்ப? பேசுங்க. ஏங்க நீ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்ட. நீ என்ன சொன்ன? என்ன ராணி மாதிரி வச்சுக்குவேன்னு சொன்னியா? ஆனா டெய்லியும் காலையில உனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும், உனக்கு 3 வேளையும் சமைச்சு கொடுக்கணும், உன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு அயன் பண்ணி வைக்கணும், இந்த வீட்டை கூட்டி பெருக்கி நீட்டா வச்சுக்கணும். நான் ராணியா? நான் வேலைக்காரி. நான் ஒண்ணு சொல்லட்டேன். காலையில எழுந்துனே டீ போடணுமா காஃபி போடணுமான்னு முடிவு எடுக்கிறது யாரு? நான் தான். காலை சாப்பாடு இட்லியா இடியாப்பமான்னு முடிவு எடுக்கிறது யாரு? ஆபீஸுக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டு போகணும்னு முடிவு எடுக்கிறது யாரு? நான் கடைக்கு போனா என்னென்ன காய்கறிகள் வாங்கிட்டு வரணும்னு சொல்றது யாரு? நம்ம வெளியே போனோம்னா பைக்ல போகணுமா கார்ல போகணுமான்னு முடிவு எடுக்கிறது யாரு? நம்ம டூர் போனோம்னா இந்த இடம் போனோம் அந்த இடம் போகணும்னு முடிவு எடுக்கிறது யாரு? அப்ப நம்ம வீட்டோட எல்லா இம்பார்ட்டன்டான டிசிஷன் எடுக்கிறது யாரு? இப்ப சொல்லு, நீ ராணியா இல்ல மகாராணியா? சாம்பார் ஆப்பு எனக்கு. அம்மா ஒரு கலர் சொல்லு. ரெட். RED. டெய்லி என் பேண்ட் பாக்கெட்ல இருந்து காசு காணாம போயிட்டே இருக்குது. நம்பர் சொல்லு. 4. நானும் இதை அசால்ட்டா விட்டேன், இன்னைக்கு விடுற மாதிரி இல்ல. ஏய், என் பேண்ட் பாக்கெட்ல இருந்து யார் காசு எடுத்தா? தாரா, நேற்று நம்ம பானிபூரி சாப்பிட்டோம்ல, அது அப்பா பேக்கெட்ல இருந்து எடுத்தது. இப்போ என்ன பண்றது? ஐயோ நல்லா மாட்டினேமா. நான் மட்டுமா சாப்பிட்டேன்? நீ தானே சேர்ந்து சாப்பிட்ட. சரி இப்போ என்ன பண்றது? உங்களை தானே கேட்டுக்கிறேன், என்ன அங்க குசு குசோ? அம்மா நான் சூப்பர் ஐடியா சொல்றேன், கேளு. என்ன? காசை நீ எடுத்துரும் சொல்லு, நான் எடுத்துரும் சொல்றேன். இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொன்னா அப்பா கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவார்ல. சரி ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இந்த பேண்ட்ல தான் வச்சேன். என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? காசை நான் தான் எடுத்தேன். அம்மா ஏமா அப்படி பண்ற? அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் தெரியுமா? நீ இப்ப வேஸ்டா செலவு பண்ற.